ஆவரேஜ் பத்தி பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்ல எக்ஸாக்ட்டா என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாரி ஆவரேஜ் பார்ப்போம். இதுல வந்துட்டு பேசிக் டூ என்னென்ன மாடல்லாம் ஆவரேஜ் சம்பந்தமா கேட்க முடியும் எக்ஸாம்ல அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசிக் ஆவரேஜ்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சம் ஆஃப் நம்பர்ஸ் given numbers or terms ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? பை நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ். இப்போ வந்துட்டு 1 2 3 4 5 இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணணும். 3 6 10 15 அப்போ 15 பை எத்தனை நம்பர்ஸ் 1 2 3 4 5 5 இருக்கு. அப்ப ஆன்சர் 3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 3. இதுதான் பேசிக் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஆனா நம்ம இது வந்துட்டு ஃபார்முலா மட்டும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போறது இல்ல. ஷார்ட்கட் மெத்தட்ல பார்ப்போம். ஓகேவா? வேற ஓகே. கான்சிக்யூட்டிவ் நம்பர், நான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில ஒரே மாதிரியான டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ 1, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1. ஓகேவா? அப்போ இதுதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ வந்து 10 20 30 40 50 இதுவும் கான்சிக்யூட்டிவ் நம்பர். அதாவது அடுத்தடுத்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்துட்டு சேமா இருந்துச்சுன்னா அது கான்சிக்யூட்டிவ் நம்பர். நான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ 10 இருக்கும், அடுத்து 35 இருக்கும், அடுத்து 40 இருக்கும், அடுத்து 63 இருக்கும். இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம இருக்கிற நம்பர். இதுக்கு இடையில வந்துட்டு 25 ரிமைனிங் இருக்கு. இதுக்கு இடையில 15 இருக்கு. இதுக்கு இடையில வந்துட்டு எவ்வளவு இருக்கு 23 இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் சேமா இல்லாததுதான் நான் கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகேவா? கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கிறது தான். ஓகேவா? அதுதான் நேச்சுரல் நம்பர். ஓகேவா? கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னா 2 4 6 8 இப்படியே வர்றது. 0 வந்துட்டு ஹோல் நம்பரு. ஆனா ஈவன் நம்பரும் கிடையாது, ஆட் நம்பரும் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா 1 3 5 7 ஓகே இப்படியே போறது. அடுத்து இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் மிஸ்ரீடு ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பேங்க் எக்ஸாம்ல கேட்கிற சம்ஸ் ஆவரேஜ் ரிலேட்டட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 இந்த எக்ஸ் வந்துட்டு எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் என்னன்னா, அதாவது வேரியபிள் டேர்ம்ல நம்ம எழுதணும் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், எக்ஸ் பிளஸ் 1 வந்துட்டு செகண்ட் டேர்ம். ஓகேவா? அடுத்து எக்ஸ் பிளஸ் 2னா தேர்ட் டேர்ம், எக்ஸ் பிளஸ் 3னா ஃபோர்த் டேர்ம். இப்படியே போறது தான் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர். கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னாலும் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னாலும் ஒண்ணுதான். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கம்மா ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்த டேர்ம் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 2, அடுத்த டேர்ம் எக்ஸ் பிளஸ் 4 இப்படியே போறது. ஏன் ஈவன் ஆட் நம்பர்னா எக்ஸ் பிளஸ் இங்க வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 1 3 இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா இந்த எக்ஸை பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லாமே கூடும். இப்போ இந்த எக்ஸே வந்துட்டு 2 இருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்தது வந்துட்டு 2 பிளஸ் 2னா 4, அடுத்தது 2 பிளஸ் 4னா 6 இப்படியே கான்சிக்யூட்டிவ் ஈவனா வருதா? இப்போ இதே எக்ஸ் வந்துட்டு 1 இருந்துச்சுன்னு வைங்க, அதாவது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த 1 பிளஸ் 2னா எவ்வளோ 3, 1 பிளஸ் 4னா எவ்வளோ 5. ஓகேவா? இந்த எக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால கான்சிக்யூட்டிவ் ஆட்னாலும் ஈவன்னாலும் இந்த தான் சீக்வன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட்னா என்னன்னா, இப்போ கேள்வி வந்துட்டு இப்போ இதே மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. 1 2 3 4 5 இதுக்கு வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல. எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் இவ்வளோ, அப்போ வந்துட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ, அந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடுனா இப்போ வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் இது, அதோட எக்ஸ்ட்ரா 2 ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிட்டாங்க, அது வந்துட்டு இன்க்ளூடு. ஓகேவா? இன்க்ளூட்ல வந்துடும். அப்போ வந்துட்டு அவங்க ஆவரேஜ் என்னன்னு கேட்கலாம். இது இன்க்ளூடு. எக்ஸ்க்ளூட்னா என்னன்னா, அதே மாதிரிதான் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேரு சேர்க்கல, 2 பேர் போயிட்டாங்க, அதனால இப்போ மிச்சம் இருக்க ஆவரேஜ் என்ன இப்படின்னு கேட்கலாம். இதுதான் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடு. மிஸ்ரீடுனா என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு 35 எடுத்தா பாஸ். ஓகேவா? இதுதான் நார்மலா.
இப்போ மேம் வந்துட்டு என்ன பண்ணிருவாங்க, நம்ம வந்துட்டு டோட்டல் செக் பண்ணும்போது 35 போடாம 45 போட்டுருவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு ஹை ஆயிடும். ஓகேவா? அதுதான் 35 போடுற இடத்துல 45 போட்டுருக்காங்களா, அதுதான் தப்பா எழுதிட்டாங்க. தப்பா மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. அந்த மாரி. ஓகேவா? இந்த மாரி சம்ஸ்லாம் மிஸ்ரீட்ல பார்ப்போம். அடுத்து ரீப்ளேஸ்மென்ட்னா, ஒரு ஆ 10 கேஜி ரைஸ் வாங்க போறோம். ஓகேவா? அதுல வந்துட்டு 8 கேஜி வந்துட்டு ஒயிட் ரைஸும், மிச்சம் 2 கேஜி வந்துட்டு அந்த பிளாக் ரைஸும் வாங்கிர்றோம். அதுதான். இதுக்கு பதிலா இது. இந்த இந்த இன்னும் ஒரு 2 கேஜி ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நம்ம பிளாக் ரைஸ் வாங்கிடுறோம்ல. அதுதான். இதுக்கு பதிலா அத போட்டாச்சு. அப்ப அதுக்கான ஆவரேஜ் என்ன? இந்த மாரி கேட்கறது தான் ரீப்ளேஸ்மென்ட். ஒரு விஷயத்துக்கு பதிலா இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான். அத வச்சு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றது தான் ஆவரேஜோட ரீப்ளேஸ்மென்ட். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து சம்ஸ் பார்ப்போம். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 99ன்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது ஆட் நம்பரா, ஈவன் நம்பராலாம் சொல்லல. அப்ப கான்சிக்யூட்டிவ் நம்பரோட டெர்ம்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 இப்படியே போகுமா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 ஏதாவது 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்குவோம். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 இது வந்து 99ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பரா தானே இருக்கும். அப்போ இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 3x இருக்கு. அப்போ 3x பிளஸ் 3 ஈக்குவல் டு 99. இந்த 3 வந்துட்டு இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிடுமா? அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 99 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 36 பை 3. இந்த மல்டிப்ளை டிவைட்ல போட்டிருக்கேன். சாரி 96. 96 டிவைடட் பை 3 அப்போ வந்து 32. அப்போ வந்துட்டு x is equal to 32. அதுதானே ஃபர்ஸ்ட் நம்பரு. அப்போ வந்துட்டு x தான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரு. ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்துட்டு 99ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா என்னன்னு தெரியும். நம்மளுக்கு x இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். x பிளஸ் 1 வந்துட்டு செகண்ட் டேர்ம் பிளஸ் x பிளஸ் 2 பிளஸ் x பிளஸ் 3 பிளஸ் x பிளஸ் 4. ஓகேவா? 5 டேர்மா 1, 2, 3, 4, 5. இதோட ஆவரேஜ் வந்து 99 சொல்லியிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 99. ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். என்ன பண்ணுவோம்? எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 5x பிளஸ் 1 பிளஸ் 2 3 3 பிளஸ் 3 6 6 பிளஸ் 4 10 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 99. அப்போ 99 இன்டூ இது வந்துட்டு மல்டிப்ளை போயிடுமா? அப்போ 5 பண்ணா 5 இங்க 4 திருப்பி வந்துட்டு 49 ஆகுமா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 5x பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 495 வருதா? அப்போ இந்த 10 இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிடணுமா? அப்போ 5x பிளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 485. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 485 பை 5 கேன்சல் பண்ணா 9 டேபிளா போகும். இங்க 3 7 ஆன்சர் வந்து 97. இப்போ இதுக்கு வந்துட்டு ஷார்ட் கட் இருக்குன்னு சொன்னேன்ல. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு நிமிஷம் நோட் பேட். ஓகே. இப்போ ஒரு நம்பர் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கு. 10 20 30 40 50 கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்குன்னா நம்ம மிடில் நம்பர் தான் ஆவரேஜ்னு எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் நம்பரா இல்ல. 5 8 12 15 இருக்கு 10 இருக்கு. ஓகே. இந்த 5 நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணணும்னா இதுல ஏதாவது ஒரு நம்பரை காமன் எடுத்துக்கணும். நான் வந்துட்டு 10 காமன் எடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு 10க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? பிளஸ் 5 டிஃபரன்ஸ். 8க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? பிளஸ் 2 டிஃபரன்ஸ். இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்? மைனஸ் 2. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்? 15. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்னா மைனஸ் 5. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ்? 0. அப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா பிளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆயிடும். பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். ஆன்சர் 0 வருது. இந்த 0வை டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 5. அப்ப இதோட ஆன்சர் 0 தான். இந்த 0வையும் நம்ம காமனா எடுத்தோம்ல அதையும் ஆட் பண்ணணும். 10 பிளஸ் 0. அப்ப ஆன்சர் 10. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆவரேஜ். இப்போ வந்துட்டு இன்னொரு சம் எடுத்துக்கலாம். 71 8 30 99 72 92. ஓகேவா? இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இதுவும் நான் கான்சிக்யூட்டிவ் நம்பர் தான். இப்போ இதுல என்ன பண்ணுவோம்? இப்போ இதுல வந்துட்டு
எது நம்மளுக்கு கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்குமோ அதை நம்ம காமனா எடுத்துக்கலாம். இதுல எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் 30 எடுத்துக்கிறேன். அப்போ 30னா 30 மைனஸ் பண்ணா -41. இங்க பண்ணா -22. இங்க பண்ணா 0. இங்க பண்ணா 69. இதுக்கு பண்ணா 52. ஆமா 52. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு 62. கரெக்டா? சாரி 42. இங்க 42, இங்க வந்துட்டு 62. ஓகே, கரெக்டா வருது. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் வந்துட்டு கேன்சல் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணணும். அப்போ 41ஐயும் 42ஐயும் பண்ணா +1 இருக்கு. அப்போ இது 70 ஆகுது. 70 + 70 - 22னா 6, 8, 4, 48, 62. 62 இதை ஆட் பண்ணோம்னா 0, 1, 10, 11, 110. 110 divided by 1, 2, 3, 4, 5, 6. 6னா 1, 5, 18.4. ஓகேவா? இந்த 18.4ஐயும் நம்ம காமனா எடுத்தோம்ல, அதையும் ஆட் பண்ணணும். 30.0. அப்போ வந்துட்டு 4, 8, 4. இதுதான் ஆன்சர். இதுதான் ஆவரேஜ். நான் கான்செப்டிவ் நம்பருக்கு இது இப்படிதான் செக் பண்ணுவோம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? இந்த சம்ம வந்துட்டு அந்த மாதிரி போட்டுருவோம். இந்த சம்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க? 5 கான்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் வந்துட்டு 99 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆவரேஜ்னா என்ன தெரியும்? ஆவரேஜ்னா மிடில் நம்பர்னு தெரியும். அப்போ இந்த 99 வந்துட்டு மிடில்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். மிடில்ல இருக்கு. அப்போ 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா 1, 2, 3, 4, 5 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ இந்த 99 மிடில்ல இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 100. இதுக்கு அடுத்த நம்பரு 101. இதுக்கு முன்னாடி நம்பரு 98. இதுக்கு முன்னாடி நம்பரு 97. ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன? ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 97 தான். ஓகேவா? எக்ஸாம்ல வந்துட்டு இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு டைரக்டா இப்படியே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த செம் இதே மாதிரிதான் மீன்னு கேட்டாலும் ஆவரேஜ்னு கேட்டாலும் மிடில்னு கேட்டாலும் சேம் தான், ஆவரேஜ் தான். ஓகேவா? நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. ஆனா மீடியன்னு கேட்டாங்கன்னா டிஃபரெண்ட். ஓகேவா? இருக்கிறதுல எது மிடில் நம்பரோ அதுதான் மீடியன். ஓகேவா? அடுத்த ஒரு சம் எடுத்திருப்பேன். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் whose sum is இவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆவரேஜ் இது வந்துட்டு ஆவரேஜ் இல்ல, இதெல்லாம் 5 கான்சிக்யூட்டிவ் நம்பரை ஆட் பண்ணா இது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆவரேஜ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2 நம்ம போன சம் பார்த்ததுதான், பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4. இது வந்துட்டு 165ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு 5x plus 10 is equal to 165. அப்போ 5x is equal to 155. அப்போ x is equal to 31. இதுதான் ஆன்சர். இது வந்துட்டு அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 31 தான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்னு தெரியும். அப்போ இதோட ஆவரேஜ் என்ன? 31. 5 நம்பர் சொல்லியிருக்காங்களா? 31ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கான்சிக்யூட்டிவ் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர், ஆட் நம்பர்லாம் சொல்லல. அப்ப நம்ம கண்டினியூஸா எழுதிடலாம். 33, 34, 35. இப்போ இதுக்கு வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் பண்ணி டிவைட்லாம் பண்ண தேவையில்ல. இந்த மிடில்ல என்ன இருக்கோ அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? 33 தான் ஆன்சர். இப்போ இந்த சம்ல வந்துட்டு மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இருக்கிறது எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். 5, 7, 10, 12, 9. இப்போ இதுல எது மிடில்ல இருக்குன்னு பாக்கணும். இங்க 2 போயிடுச்சு, இங்க 2 போயிடுச்சு. இதுதான். அப்போ வந்துட்டு 10 தான் ஆன்சர். இப்போ இதுவே மீன்னு கேட்டிருந்தாலோ ஆவரேஜ்னு கேட்டிருந்தாலோ மிடில்னு கேட்டிருந்தாலோ நம்ம ஆவரேஜ் தான் எடுத்துருக்கணும். ஓகே, அடுத்த சம் வந்துட்டு which number is the middle of 5 consecutive natural number whose sum is. ஓகேவா? இப்போ வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் நம்பரோட சம் ஆட் பண்ணா வந்துட்டு 115 சொல்லியிருக்காங்க. அதோட மிடில் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா நம்மளுக்கு தெரியும். 5x + 10 தான். இதுக்கு முன்னாடி 2 சம்ல பார்த்தோம்ல. அப்போ 115. அப்போ வந்துட்டு 5x = 105. x = 21. கரெக்ட்டா? அப்போ அதுல வந்துட்டு மிடில் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 நம்பர். அப்போ 21ல இருந்து ஆரம்பிக்குது. 22, 23, 24, 25. அப்போ மிடில் நம்பர் வந்துட்டு 23. இதுதான் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் whose middle term is 40? மிடில் டேர்ம் இஸ் 40னா ஆவரேஜ் 40ன்னு அர்த்தம். அப்போ எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க? 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ 3 டேர்ம் இருக்கு. அதுல நடுவுல இருக்கிறது 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 42 வரும். இதுக்கு முன்னாடி என்ன வரும்? 38 வரும். அப்போ வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் ஈவன் நம்பர்? இவங்க ஆவரேஜ் தான் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்மள்ட்ட ஆன்சர் கேக்குறாங்க. இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 40 தான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? 38 கொடுத்திருப்பாங்க, 41, 42, 40, நன் ஆஃப் தி அபோவ் இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நம்ம டக்குன்னு இதை பார்த்தோன்னே மிடில் டேர்ம் கொடுத்திருக்காங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 40 தான் ஆன்சர், நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்து சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்துட்டு 225. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஓகே, அதேதான் 5x பிளஸ் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம எப்பயும் போல 5x + 10ன்னு போடக்கூடாது. x + x + 2 + x + 4 + x + 6 + 1, 2, 3, 4 x + 8 = 225. இப்போ வந்துட்டு 5x + 2 + 4னா 6, 6, 12, 12 + 8னா 20யா? 20 = 225. அப்போ 5x = இந்த பக்கம் மைனஸா போயிடும். அப்போ 205. x கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 4, 41. ஓகேவா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட். இது வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர் 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த ஃபைண்ட் த லார்ஜஸ்ட்னா நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும். இங்க முன்னாடி எல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு x வந்துட்டு 41 கொடுத்திருக்காங்களா? ஆமா, 41. அப்போ வந்துட்டு ஆட் நம்பர் 43, 45, 47, 49. இதுதான் ஆன்சர். இப்போ வந்துட்டு மிடில் டேர்ம் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, 45 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் கேட்டா நம்ம இது ரெண்டை மட்டும் ஃபில் பண்ணா போதும், இந்த இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபைண்ட் தி 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஆட் நம்பர் கான்சிக்யூட்டிவ் கேட்டாலும் ஈவன் நம்பர் கான்சிக்யூட்டிவ் கேட்டாலும் இதுதான் டேர்ம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ல வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட் பார்ப்போமா? இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்துட்டு இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 225 டிவைடட் பை இது சம் ஆஃப் தி நம்பர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி டேர்ம்ஸ் தான் நம்மளோட ஆவரேஜ். அப்போ டைரக்டா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்துட்டு 225/5. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா எவ்வளவு வரும்? 4, 45 வருதா? அப்போ இந்த 45 தான் மிடில் டேர்ம். அப்போ 1, 2, 3, 4, 5 டேர்ம் இருக்கு. அப்போ வந்துட்டு இங்க 45 கிடைச்சிருது. அப்ப லார்ஜஸ்ட் டேர்ம் என்னது? இங்க 47, இங்க 49. ஓகேவா? இதே மாதிரிதான் ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரிதான் இதுவும். இது ஏற்கனவே ஷார்ட்டா தான் இருக்கு. ஓகே, இந்த சம் பார்ப்போம். 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் whose sum is 111 சொல்லிருக்காங்க. அப்போ 111 டிவைடட் பை 3யா? டிவைடட் பை 3 பண்ணா எவ்வளோ? இங்க 3s are 3, 2, 37. அப்போ வந்துட்டு ஆவரேஜும் மிடில் நம்பரும் 37 தெரியுது. 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா இங்க மிடில் வந்துட்டு 37 இருக்கு. ஆட் நம்பர்னா இங்க 39. இங்க என்ன வரும்? 35. அவ்வளவுதான். அடுத்து இது வந்துட்டு நம்ம இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடுன்னுட்டு சம் வரும்னு சொன்னேன்ல, அந்த கான்செப்ட். இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட் வந்துட்டு 13 சொல்லியிருக்காங்க. 13 இயர்ஸ். டீச்சர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டீச்சர் ஜாயின் த குரூப் அண்ட் ஆவரேஜ் பிகம் 14. இந்த 13 உள்ளது 14 ஆயிடுச்சு. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் டீச்சர்? இது வந்து 2 மெத்தட்ல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட். இப்போ ஆவரேஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 13 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு சம் ஆஃப் எவ்வளோன்னு தெரியாது, டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25. இதோட ஆன்சர் வந்துட்டு 13.
அப்போ வந்துட்டு சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா தெரிஞ்சு. ஓகே, அப்போ வந்துட்டு 25 13 3 5 15 5 1 6 7 இங்க வந்துட்டு 25. அப்போ 5 2 1 3 25. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருந்தது. இப்போ டீச்சரும் ஆட் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு ஆள் ஆட் ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு x/26 ஈக்குவல் டு அதோடது 14. அப்போ 26 14 மல்டிப்ளை பண்ணா 6 6 4 2 8 10 அப்புறம் 1னா 26. அப்போ 4 6 3. இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தது சம் ஆஃப் தி ஏஜ். இப்போ வந்து செகண்ட் இருந்தது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா டீச்சரோட ஏஜ் எல்லாம் தெரிஞ்சிருமா? அப்ப 364 மைனஸ் 325. அவ பண்ணா இங்க வந்துட்டு 4 இங்க எவ்வளவு வரும்? 9 வருமா? 9 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா சாரி 5 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 39 தான் மிஸ்ஸோட ஏஜ். இப்போ இத வந்துட்டு ஷார்ட்டா பண்ணலாம். ஷார்ட்டா பண்றது எப்படி? நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ் பாத்துருவோம். ஆவரேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்போ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரிதான். இப்ப இத வந்துட்டு இன்னும் ஷார்ட்டாவே பண்ணலாம். ஷார்ட்டா பண்ணலாம். ஓகேவா? இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 13. டீச்சரும் ஆட் ஆயிட்டாங்க. 26 இருக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் வந்துட்டு 14. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இத வந்துட்டு இந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ எத்தனை பேர் இருக்காங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். 26 into 1 அப்போ 26. இந்த 26ஐயும் ஓல்ட் ஆவரேஜ் என்னது அதையும் ஆட் பண்ணணும். 39. ஓகேவா? வந்துருச்சா? இது ரெண்டும் சேமா? இவ்வளவு ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம இது மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சம். Average age of 40 student is 16 and one student aged 20 leaves and a new student joins, after which the average becomes 15.9. What is the average of new student? கேட்டிருக்காங்க. Average age of student வந்துட்டு 40 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்துட்டு 16 சொல்லியிருக்காங்க. அதுல 20 வயசுள்ள ஒருத்தன் வந்துட்டு 20 ஏஜ்ல இருக்க பையன் வந்துட்டு லீவ் ஆயிட்டான். அதுக்கு பதிலா ஒருத்தன் ஜாயின் பண்ணிட்டான். ஓகேவா? இவனுக்கு ஏஜ் என்னன்னு சொல்லல. அவன் ஜாயின் பண்ணதுனால ஆவரேஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. 15.9. ஓகேவா? இந்த எத்தனை பேர் இருக்காங்க? அதே பேர் தான் இருக்காங்க. 40 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தன் வந்திருக்கான். ஓகேவா? இப்ப இது வந்துட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 16.0க்கும் மைனஸ் 15.9க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 0.1 டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த 0.1 இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். எப்பயும் போலதான். அப்போ 40 இன்டூ 0.1 பண்ணா திருப்பி 40 இங்க 1 பாயிண்ட் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கனால அப்போ 4. இந்த 4 வந்துட்டு இந்த 20 ஏஜோட கம்மியா இருக்கிறதுனால தானே ஆவரேஜ் கம்மியாகுது. புரிஞ்சா? அப்போ 20 மைனஸ் 4 ஆன்சர் 16. அப்ப நியூ ஏஜ் ஸ்டூடெண்டோட ஆன்சர் வந்துட்டு 16. இப்போ இதே இது 0.1 அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா 24 வரும். இதுதான் கான்செப்ட். அடுத்து average age of 5 members in the family 24. A new baby is born and now the average becomes 20. What is the age of baby? ஓகேவா? மொதல் 5 பேர் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஆவரேஜ் 24. ஒரு பேபி ஆட் ஆயிடுச்சு அவங்க ஃபேமிலில. அப்ப 6 பேர் இருக்காங்க. அப்போ வந்துட்டு 20 ஆயிடுச்சு. 4 குறைஞ்சிருக்கு. 4 குறைஞ்சிருக்கு. அப்போ 4 இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? 24. இந்த 24ஐயும் இப்போ ப்ரீவியஸா இருந்த ஆவரேஜ் எவ்வளோ? 24. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா, அதாவது டிக்ரீஸ் ஆயிருக்கனால நம்ம மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 0. இதுதான் ஆன்சர். ஏன்னா இது நியூ பார்ன் பேபி. ஓகேவா? ஆன்சர்ல வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு நம்ம குழப்புவாங்க. 0னா 0வும் போட்டுக்கலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 10 பிளேயர். 10 பிளேயர் வந்துட்டு 25. A new player joined and average become 26. அப்போ 11 பேர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆவரேஜ் 26 ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு 1 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ 11. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் நியூ பிளேயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 6 3 36. இதுதான் ஆன்சர். அடுத்து ஆவரேஜ் மார்க். ஆவரேஜ் மார்க் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு தப்பா எழுதிட்டாங்கன்னு சொன்னேன்ல, நம்மளோட மார்க் மிஸ் தப்பா சொல்லிடுவாங்கன்னு. இது அந்த மாதிரி சம்பவம்.
ஆவரேஜ் மார்க் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட் வந்துட்டு 70. அப்போ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்துட்டு 15 எழுதிட்டாங்க 80க்கு பதிலா. ஓகேவா? லேட்டர் இட்ஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ஸ்டூடெண்ட் மார்க் வாஸ் ராங்லி என்டர்ட் அஸ் 50 இன்ஸ்டெட் ஆஃப் 80. அப்போ வந்துட்டு இதுக்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30 மார்க். 30 மார்க் ஹையா போட்டிருக்கணும். பிளஸ் 30 மார்க். அப்போ வந்துட்டு இந்த 30க்கும் 30க்கு வந்துட்டு ஆவரேஜ் எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்துட்டு அதுல வந்துட்டு இத ஒண்ணு கூட்டி ஒண்ணு குறைச்சு பண்ணுவோம். இது அதுக்கெல்லாம் தேவையில்ல. இந்த எவ்வளவு டிஃபரன்ஸோ அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ வந்துட்டு இதுக்கு 10ஆ ஆன்சர் 3யா? அப்போ இந்த 3 வந்துட்டு பிளஸ் தான். கூடி இருக்குதான். இவனோட மார்க் இதோட கூடி இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த 3ய இதோட பிளஸ் பண்ணா 73. இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆவரேஜ். அடுத்து ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 5 பாக்ஸ். 5 பாக்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 12.5 kg. இந்த கேஜி டேர்ம்ஸ் எல்லாம் வரும்போது கவனமா இருக்கணும். அடுத்து 1 பாக்ஸோட வெயிட் வந்துட்டு 12,500 கிராம்ஸ். தெரியுதா? இங்க கேஜில மென்ஷன் பண்ணிருக்காங்க, இங்க கிராம்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அத வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னொரு ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ 6. அப்போ ஆட் பண்ணது எவ்வளோ? 12,500 கிராம்ஸ் இருக்கிறத நம்ம கேஜியா மாத்தணும்னா 12.5. இங்கதான் என்ன இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்னா, சேம் கேஜியே ஆட் பண்ணாங்கனாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் சேமா தான் வரும். இப்போ 1 +2 +3 +4 +5. இப்போ இதுக்கு வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்துட்டு 3 6 4 15ஆ? 15/5. இதுல வந்துட்டு ஆன்சர் வந்து 3. இது வந்துட்டு ஆவரேஜ். இப்போ இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்துட்டு ஆட் ஆகுது. அப்ப அதுக்கு வந்துட்டு என்ன ஆவரேஜ் வரும் அப்படின்னா, இப்போ இந்த ஆவரேஜோட சேமே இங்கே ஆட் பண்றோம். அப்போ +3ன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா போடுறோம். அப்போ 18/6ஆ? 18/6னா ஆன்சர் எவ்வளவு? 3. புரியுதா? இந்த ஆவரேஜும் இந்த நியூலி ஆடும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்துட்டு அதேதான். ஃபர்ஸ்ட் என்ன ஆவரேஜ் இருந்ததோ அதேதான். அதனால வந்துட்டு இத சால்வே பண்ணாம டக்குன்னு நம்ம ஆப்ஷன் பார்த்தே டிக் போட்டுருலாம். Average weight of 40 people 60 kg. One person weighing 65 kg leaves and another join. New average become 59.5. What is the weight of the new person? அப்போ 40% முதல் இருக்காங்க. 60 kg average. அடுத்து ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க வராங்க. அப்போ 65 kg போயிட்டு 65 kg போயிட்டு இன்னொருத்தவங்க வராங்க. இவங்களோட கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்துட்டு ஆவரேஜ் என்ன ஆகுது? 59.5. அதே 40% தான் இருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 0.5. அப்போ 0.5ஐயும் 14 மல்டிப்ளை பண்ணா 40 into 5. அப்போ வந்துட்டு 0 40 20 0 போனா ஆன்சர் 20 வருதா? இப்ப இந்த 20யும் 20 வந்துட்டு கம்மியா இருக்கு. இங்க வந்துட்டு குறைய தானே செஞ்சிருக்கு. அப்போ இந்த 65 minus 20 is equal to 45. இதுதான் நியூ பர்சன்டேஜோட நியூ பர்சனோட வெயிட். அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் 48. One number mistakenly rated as 36 instead 63. 63க்கு பதிலா 36 எடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 36. அப்ப இங்க 5. அப்போ 7 to 27. ஓகேவா? 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 48ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இதுக்கு தனியா ஆவரேஜ் கண்டுபிடிப்போமா? இதுவும் 5 தான். அப்போ வந்துட்டு 5 5s are 25. 5 5.4 வருமா? இந்த 5.4 வந்துட்டு இதுல ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு கூட தான் செஞ்சிருக்கு. மார்க் வந்து 36 போட்டிருக்காங்க. ஆனா அதோட அதிகமா 63 வாங்கியிருக்காங்க. அப்போ வந்துட்டு 5.4 ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதான். 4 3 1 5 53.4. இதுதான் ஆன்சர்.
அடுத்து ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் 9 எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி 30,000. நியூ எம்ப்ளாயி ஜாயின்ஸ் அந்த நியூ ஆவரேஜ் அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஆட் ஆயிட்டாங்க. அப்போ வந்துட்டு 32K மாறிடுச்சு. வாட் இஸ் தி நியூ எம்ப்ளாயோட சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2K இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2 இன்டூ 10னா 20 ஆயிடுச்சு. அதாவது 2000 இன்டூ 10னா 20,000 ஆயிடுச்சு. அப்போ இதோட ப்ரீவியஸ் ஆவரேஜ ஆட் பண்ணணும். அப்போ நியூ எம்ப்ளாயோட சேலரி 50,000. அவ்வளவுதான். இந்த சம் வந்துட்டு ஹோம்ஒர்க் சம் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.